இன்டெக்ஷனில் பவர் எல்லாமே போர்டு எல்லாமே பிசிபி ஓகே. ஆனால் வந்து எந்த பட்டன் அமுக்கினாலும் பாதி பட்டன் ஒர்க் ஆகலை. வாங்க எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். டெக் மதுரை உங்கள் மூர்த்தி. கீபோர்டில் உள்ள பட்டன்ஸ் எல்லாமே தண்ணி பட்டு போயிருக்கு. அதை எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டும் ஆகாது. ஏன்னா அந்த பவுடர் பட்டன் ஆன் ஆகாது. ஆன் ஆனால் தான் ஹீட் ஆகும். இதுதான் டிஸ்பிளே பிசிபி. டிஸ்பிளே வித்து இந்த பட்டனை கழட்டுறதுக்கு நம்ம டீ சால்ட்ரிங் விக்கு யூஸ் பண்ண அவசியம் இல்லை. கையிலேயே கழட்டிடலாம் ஈஸியாக. ரெண்டு லெக்காக எடுத்தோம்னா வந்துடும் சுவிட்சு. கம்ப்ளைண்ட் வர காரணமே என்னென்னா, நம்ம சமைக்கும்போது பொங்க வர தண்ணி பால் சாதம் பண்ணும்போது இந்த இது மாதிரி படும்போது தான். இந்த இப்படி ரெண்டு லெக்காக எடுத்தோம்னா சுவிட்சு ஃபுல்லாக வந்துடும். நம்ம நோட் பண்ண சுவிட்ச் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். வந்து 9 சுவிட்சுக்கிட்ட கம்ப்ளைண்ட். இது மொத்தம் 8-9 சுவிட்சு மேலே போயிருந்துச்சு. இது மைக்ரோ சுவிட்சு அந்த சின்ன ஸ்டெப்ஸ் உள்ளதாக பார்த்துவாங்க. ஸ்டெப்ஸ் நிறையா உள்ளது பெருசாக வாங்கிடக்கூடாது. ஸ்க்ரூ போடும்போது ப்ரெஸ் ஆகி நின்றுக்கிறோம், எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. சுவிட்சு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு சின்ன பட்டன் உள்ள சுவிட்சு அதை பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒவ்வொரு லெக்கு பொசிஷன் அதே மாதிரி பார்க்கணும். 2 சைடு ஷார்ட்டாக இருக்கும், 2 சைடு லென்த்தாக இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கிறணும். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் எல்லாம் பற்ற வைக்கிறோம். ஒரு லெக்கு மட்டும் பற்ற வைப்போம். இப்போ ஒரு லெக்கை மட்டும் பற்ற வச்சுட்டு நம்ம அப்புறம் பொசிஷன் சரி பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப எல்லாத்தையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணுவோம். நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாக எல்லா லெக்கும் ஒரு பின்னு விடாமல் பற்ற வைக்கணும். ஏதாவது ஒரு பின்னு மறந்துட்டாலும் அது வந்து அடுத்த சுவிட்சுக்கு உண்டான கண்டினியூட்டி போகும். அது கண்டினியூட்டி உங்களுக்கு கட் ஆயிரும். அந்த பொசிஷன் செட் பண்ணுறேன், அதோட ரீசால்டரும் பண்ணுறேன். கொஞ்சம் அந்த ரீஹீட் பண்ணும்போது அந்த லெட்டு வந்து நல்லா கரெக்டாக ஒரு சேஃபில் வந்து இருந்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சுவிட்சுமே ஒர்க் ஆகுது. ஹீட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதில் இந்த இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் கிடையாது. சுவிட்சு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஓகே தான். இதே தண்ணி வந்து மெயின் பிசிபியில் போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபால்ட்டு நிறையா இருக்கும். இந்த இண்டக்ஷன் சர்வீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் மர டேபிளில் வச்சு சர்வீஸ் பண்ணுறது பெட்ரு. அதே மாதிரி வயரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். இதை பற்றி வேறு சந்தேகத்து இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை உங்கள் மூர்த்தி.